பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஜெபம் செய்வோம். மனதுருக்கமும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தேவனை, உம்மை போற்றுகிறோம். உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிலை வாழ்வையும் நிறைவான வாழ்வையும் தந்தபடியினாலே உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். இந்த தொழுகையின் வழியாக மாற்றுத்திறன் படைத்தோர் மேல் கனிவும் பாசமும் நிறைந்த உள்ளத்தையும் மாண்போடும் மரியாதையோடும் அவர்களை நடத்துகிற உணர்வையும் எங்களுக்கு தந்தருளும். இவ்வுலகத்தில் மாற்றுத்திறனாளிகளாக தங்கள் மனதிலும் உடலிலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உமது வல்லமையான ஆவியானவரால் பலப்படுத்தும். நாங்களும் திருச்சபையாக மாற்றுத்திறன் படைத்தவர்களோடு துணை நிற்கத்தக்கதாக ஒன்றுகோலாக நின்று இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் கரிசனையும் வெளிப்படுத்த எங்களை பயன்படுத்த உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த தூய தொழுகையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. தூயாவியானவரால் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனையில 53வது பாடலை பாடுவோம். ஓய்வு நாள் அதனை ஆசரித்திடுவீர், உலகில் உள்ளோரே நீர். 53வது கீர்த்தனை பாடல். ஓதுமை தேவன் தனாதி
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 35 முடிய. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இது நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். இன்பம் பெற்றிடுவாய் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினாய், எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார்.
உனக்களிப்பார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவனாம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவனாம். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 34வது வசனம். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஆதி அப்போஸ்தலர் கால திருச்சபை யூதேயா, கலிலேயா, சமாரியா என்று எல்லா இடங்களிலும் பரவி பெருக ஆரம்பித்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு திருச்சபைகளையும் பரிசுத்தவான்களையும் சந்தித்து உற்சாகப்படுத்தி வந்தார். பேதுரு அப்போஸ்தலரின் ஊழியத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், ஏராளமான திருப்பணிகளின் நடுவே வியாதிப்பட்டோரையும் மாற்றுத்திறன் படைத்தோரையும் சந்தித்து விடுதலை வாழ்விற்குள்ளாக நடத்தவும், துயரப்படுகிறவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவர்களை ஆறுதல் படுத்தவும் தனது நேரத்தை அதிகமாக பயன்படுத்தினார். திருச்சபையின் திருப்பணிகளில் இயலாமை உள்ளவர்களை சந்திப்பது முக்கியமான திருப்பணி, முதன்மையான திருப்பணி. ஆண்டவர் இயேசுவும் மன ரீதியாக, உடல் ரீதியாக பலவீனமானவர்களை, வாழ்வில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட மாற்றுத்திறனாளிகளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களை அரவணைத்தார். மத்தேயு 21:14 சொல்லுகிறது, அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஆண்டவர் மாற்று திறன் படைத்தவர்கள் மேல் மனதுருக்கம் நிறைந்தவராக இருந்தார், அக்கறை கொண்டவராக இருந்தார். இயலாமையினால் கட்டப்பட்டவர்களை விடுதலை வாழ்விற்குள்ளாக நடத்தினார். மத்தேயு 15:31 சொல்லுகிறது, அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் அவரிடத்தில்
கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பிணியாளிகளின் வைத்தியராக, பாவ பிணி தீர்க்கும் வைத்தியராக இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார். மார்க்கு 2:17 பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவர் இயேசுவின் திருப்பணி பாவிகளின் மனம் திரும்புதலை குறித்த ஆத்ம தாகம் கொண்டதாகவும், வியாதிப்பட்டோர் மாற்றுத்திறன் படைத்தவர்களை குறித்த பாரமும் கரிசனையும் கொண்டதாக இருந்தது. தேவ ஜனங்களாகிய நாமும் இயலாமையின் நடுவில் இருப்போரை பராமரிப்பதும், அவர்களை சந்திப்பதும், விசாரிப்பதும், அவர்களை மதிப்போடு நடத்துவதும் அவசியமானதாகும். பரலோகத்தின் தேவன் மாற்றுத்திறன் படைத்தவர்களின் மீது அதிக அக்கறை உள்ளவர். லேவியராகமம் 19:14 சொல்லுகிறது, செவடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கல்லை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். தென்னிந்திய திருச்சபையாக இன்றைய தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற செம்பொருள் இயலாமை, பராமரித்தலும் மதிப்பளித்தலும், டிசபிலிட்டி, கேர் அண்ட் ஹானர். மாற்றுத்திறன் படைத்தோரை குறித்த திருமறையினுடைய பார்வை என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது, அலங்கோலம் அல்ல அழகான கோலம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருந்த பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாத முள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். அப்போஸ்தலனாகிய பேதுரு லித்தா ஊரில் உள்ள பரிசுத்தவான்களை சந்திக்கும்படி சென்றார். அந்த பரிசுத்தவான்களில் ஒருவர்தான் ஐனேயா. 8 வருடமாய் படுத்த படுக்கையாய் கட்டிலில் கிடந்தாலும், திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்தவானாய், பரிசுத்தவான்களில் ஒருவராயிருந்தார் இந்த ஐனேயா. பரிசுத்தவான்களுக்கும் பாடுகள், பலவீனங்கள், குறைவுகள் உண்டு. அதன் நடுவில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நாம் பெற்ற மேன்மையான பாக்கியம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலே தன்னுடைய இயலாமையின் நடுவில் பவுல் அப்போஸ்தலர் ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். லாசரு என்ற ஏழை மனிதன் ஐஸ்வர்யவான் வீட்டின் வாசல் படியிலே படுத்து கிடந்தான். உடல் முழுவதும் பருக்கள், வேதனைகள், எழுந்து நடக்கக்கூட இயலாதவராக இருந்தார். திருநாய்கள்தான் அந்த மனிதனுடைய நண்பர்கள். எல்லாரும் அலங்கோலமாக, அந்தோ பரிதாபமாக இந்த லாசருவை பார்த்தார்கள். ஆனால் அவர் பலவீன நிலைமையில் வாழ்ந்தாலும், இயலாமை நிறைந்தவராக இருந்தாலும் ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்தார். அவர் மரித்தபோது அநாதை பிணமாகத்தான் அவருடைய உடல் தெருவில் கிடந்தது. ஆனால் பரதீசை அலங்கரிக்கின்ற அழகு கோலமாய் ஆபிரகாமின் மடியில் அமர்ந்திருந்தார். உலகம் உங்களை அலங்கோலமாக பார்க்கலாம், அருவருக்கலாம், அந்தோ பரிதாபமாக நினைக்கலாம். ஆனால் பரலோகம் உங்களை அழகான கோலமாக பார்க்கிறது. பரிசுத்தம்,
ஆலயத்தின் அலங்காரம் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் தேவ பிள்ளைகளுடைய அலங்காரம். சங்கீதம் 96:9. மார்க் 9:47 சொல்லுகிறது, உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அழகான கண்கள், திடனான கால்கள், வலுவான கைகள் எல்லாம் இருந்தும் பாவத்தில் இடறிப்போனால் அந்த வாழ்க்கை அலங்கோலமானது, அந்தோ பரிதாபமானது என்று வேதம் எச்சரிக்கிறது. கர்த்தர் மோசேயை உன்னதமான திருப்பணிக்கு அழைத்தபோது தான் திக்குவாயும் மந்தனாவும் கொண்ட ஒரு அலங்கோலமான பிறப்பு, தகுதியற்ற தாழ்வான பிறப்பு என்று கர்த்தருடைய அழைப்பிற்கு அவர் ஒதுங்கிக் கொள்ள பார்த்தார், விலகி நிற்க பார்த்தார். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அன்று தெய்வ மனுஷனாகிய மோசே தன்னை குறித்த தாழ்வான எண்ணம் கொண்டிருந்தார். தன்னுடைய குறைவை முன்னிறுத்தி தன்னை ஒரு இழிவான பிறப்பாக பார்த்தார். ஆனால் கர்த்தர் அவரை அப்படி பார்க்கவில்லை. தன்னுடைய திருப்பணிக்கு ஏற்ற நபராக பார்த்தார். கர்த்தர் என்ன சொன்னார்? யாத்ராகமம் 4வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நீங்கள் அலங்கோலம் அல்ல, தேவனுடைய கைகளால் போடப்பட்ட அழகான கோலம், தேவ சாயலும் தேவ மகிமையும் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தினுடைய அழகு கோலம் என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாய் வேதம் சொல்லுகிறது, அற்பமானவர்கள் அல்ல, அற்புதமான மலர்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 34-35 வசனங்கள். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் இயலாமை நிறைந்தவர்கள், பிசாசு பிடித்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறன் படைத்தவர்களை பாவிகள் என்றும் சாபம் பிடித்தவர்கள் என்றும் தீட்டானவர்கள் என்றும் அற்பமாய் அந்த சமூகம் பிரித்து பார்த்தது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தான் செய்கிற அற்புதங்களுக்கு பாத்திரவான்களாக பார்க்கிறார். தேவனுடைய வல்லமை பாய்ந்தோடும் வாசல்களாக அவர்கள் இருக்கிறார்கள். 8 வருடமாய் படுத்த படுக்கையாக இருந்த ஐனேயாவை எல்லாரும் அற்பமாய்த்தான் பார்த்தார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், திருச்சபையாகிய தோட்டத்தில் அற்புத மலராய், அற்புத சாட்சியாய் அவர் மாற்றப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினால் நொடி பொழுதில் குணமாக்கப்பட்ட ஐனேயாவை கண்டவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று 35வது வசனம் சொல்லுகிறது. மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்தை, மறுரூபத்தை அநேகருக்குள் உண்டு பண்ணுகிற திறனாளிகள். உலகத்தில் எத்தனையோ அழகான மலர்கள் இருக்கலாம், ஆனால் பூஜைக்குரிய மலர்கள்தான் கடவுளுடைய சந்நிதியை தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றன. நீங்கள் உடல் தோற்றத்தில், நிறத்தில்,
உயரத்தில், அறிவில், திறமையில், மன வலிமையில் ஒரு கதாநாயகனைப் போல, கதாநாயகி போல ஜொலிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெற்ற அற்புத மலர்கள் நீங்கள்தான். தேவனுடைய அற்புதத்தை பெற்று அனுபவிக்கும் பாக்கியம் பெற்ற அற்புதமானவர்கள் நீங்கள்தான். மேசியாவின் ஆளுகை எப்படி இருக்கும்? ஏசாயா 35:5-6 வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். மேசியாவின் ஆளுகை முழுமையை, நிறைவை நம் வாழ்க்கையிலே கொண்டு வரும். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவுள்ளவர்கள்தான். ஆனால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே முழுமையானவர், நிறைவானவர். அவர் நம் வாழ்க்கையில் வரும்போது மாத்திரமே நம் வாழ்வு முழுமை பெறும். கிறிஸ்து இல்லாத வாழ்வு குறைவுள்ளது. பரலோகத்தின் தேவன் இல்லாத வாழ்வு குறைவுள்ளது. ஆவிக்குரிய காரியங்களை காண முடியாத கண்மூடித்தனமான வாழ்க்கை குறைவுள்ளது. மார்க் 8:15-18 வசனங்களில் ஆண்டவர் இயேசு ஆவிக்குரிய சத்தியங்களை பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. எனவே ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை எழுப்பினார். சத்தியத்தை அறிந்து கொள்ள நம் வாழ்வு முழுமைக்கு நேராய் செல்லுகிறது. உண்மையான ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற பொழுதுதான் நம் வாழ்வு நிறைவை கண்டடைகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 13:15 ஆண்டவர் வேதனையோடு குறிப்பிடுகிறார், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். அழகு, அறிவு, ஆற்றல், அதிகாரம் கொண்ட அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டார்கள், இருதயத்தை அடைத்து கொண்டார்கள். ஆனால் மத்தேயு 13:16 சொல்லுகிறது, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல, அற்புதமானவர்கள். திருச்சபையாகிய தோட்டத்தில் நீங்கள் அற்புதமான மலர்கள், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற நறுமண மலர்கள். ஆகாய் 2:7 சொல்லுகிறபடி சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யாரை அதிகமாய் விரும்புகிறார் தெரியுமா? அவர் விரும்புகிற மலர் நீங்கள்தான். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல, அற்புதமான கர்த்தருடைய தோட்டத்தின் மலர்கள். மூன்றாவதாய் வேதம் சொல்லுகிறது, அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்ல, லட்சியங்களை எட்டுவதற்கு இடம் தரப்பட வேண்டியவர்கள். அப்போஸ்தலர் 9:34 பிந்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். படுக்கையில் கிடக்கிற
அந்த மனிதனால் யாருக்கு என்ன லாபம் என்று ஐனேயாவின் வீட்டார் பாராமல் நினையாமல் அந்த மனிதனை பராமரித்தார்கள், பாசம் காண்பித்தார்கள். இனி யாருக்கு என்னால் பயன்? எத்தனை காலம் இந்த வேதனையான வாழ்க்கை, எத்தனை காலம் இந்த படுக்கை என்று சொல்லி அந்த பரிசுத்தவான் தளர்ந்து போகாமல் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்தார். அவரை பேதுரு தட்டி கொடுத்தார், உற்சாகப்படுத்தினார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று தேவ நோக்கத்திற்கு, தேவ திட்டத்திற்கு ஐனேயாவை பேதுரு திருப்பினார். விளைவு, ஐனேயாவின் மூலமாக அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். மாற்று திறன் படைத்தோரை தட்டி கொடுப்பவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக, லட்சியத்திற்கு நேராக நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பூமியில் பிறந்த ஒவ்வொருவரை குறித்தும் நம் தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் உண்டு. வேடிக்கை பொருளாக, வீணான பொருளாக, காட்சி பொருளாக கர்த்தர் ஒருவரையும் படைக்கவில்லை. யோவான் 9:2-3 பிறவியிலேயே பார்வையற்ற மனிதனை குறித்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசு இப்படி பதில் சொன்னார். இவன் பார்வையற்றவனாய் பிறந்ததற்கு காரணம் இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். மக்கள் நல சேவைக்காக இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை தனது 69வது வயதில் பெற்றார் அமர் சேவா ராதாகிருஷ்ணன். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், முதுகு தண்டுவட பாதிப்பினாலே அவருடைய கழுத்திற்கு கீழுள்ள பகுதி செயல் இழந்து போனவர். அவரால் நடக்கவோ நிற்கவோ செயல்படவோ முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி. 1974 தனது 21வது வயதில் கடற்படை அதிகாரிகளுக்கான உடல் தகுதி தேர்வில் கலந்து கொண்டபோது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததினாலே முதுகு தண்டு வடத்திலே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. 1981 தென்காசி அருகில் ஆய்க்குடி என்ற இடத்தில் அமர் சேவா சங்கத்தை ஏற்படுத்தினார். அதன் வழியாக தன்னை போல முதுகு தண்டுவடம் பாதித்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிகிச்சையும் அடைக்கலமும் கொடுத்தார். அநேக தொழிற்கூடங்கள், பள்ளிக்கூடங்களை ஆதரவற்றவர்களுக்கு, ஏழை எளியோருக்கென்று அவர் நடத்தி வந்தார். அநேகருக்கு ஆதரவாக இருந்தார். அவருடைய சேவையை பாராட்டி அரசு உயர்ந்த விருதை கொடுத்து அவரை கனப்படுத்தியது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், மாற்றுத்திறனாளிகள் அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்ல, லட்சியத்தை எட்டுவதற்கு இடம் தரப்பட வேண்டியவர்கள். தேவனுடைய நோக்கத்தை, அவர்களை குறித்து தேவன் கொண்டிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள். அறிவியல் துறையில் அண்டவியல் மற்றும் குவாண்டம் ஈர்ப்பு விசை குறித்த அறிவியலை கண்டுபிடித்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் 21வது வயதில் பக்கவாதத்தினாலே தாக்கப்பட்டு அவரால் நிற்கவோ நடக்கவோ பேசவோ இயலாதவர். ஆனால் அறிவியலிலே மிக சிறந்த ஒரு இடத்தை அவர் பெற்றிருக்கிறார், சாதித்திருக்கிறார். அவர் குறிப்பிடுகின்ற ஒரு காரியம்,
எதை இழந்தீர்கள் என்பதல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஃபேனி கிராஸ்பி தனது 2 கண்களையும் இளம் வயதில் இழந்தவர். ஆனால் கடவுளுக்கு மகிமையாய் 8000க்கும் அதிகமான பாடல்களை அவர் ஏற்றியிருக்கிறார். 18, 19ஆம் நூற்றாண்டினுடைய பிரபலமான ஊழியர்கள் டிஎல் மூடி மற்றும் சாங்கி போன்ற அநேகரின் நற்செய்தி கூட்டங்கள் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை ஏற்படுத்தவும், மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் ஏற்படவும் இவரது பாடல்கள் காரணமாக அமைந்திருந்தது. நமது இந்திய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மாற்றுத்திறன் படைத்தோரை திவ் என்ஜன் என்று குறிப்பிடுகிறார். அதனுடைய அர்த்தம் தெய்வீக திறன்களை கொண்டவர்கள். மாற்றுத்திறன் படைத்தோரை கனிவுடன் நாம் கனப்படுத்துவோம், அவர்களை பாசத்தோடு பராமரிப்போம். ஆண்டவர் இந்த நல்ல வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 296வது பாடலை பாடுவோம். அன்புருவாம் எம் ஆண்டவா. 296வது ஞான பாடல். Good.
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அற்பமாய் அலங்கோலமாய் பார்க்கிற இந்த உலகத்திலே நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, உமக்குரியவர்களாக எங்களை கண்டு எங்களை நேசிக்கிற அன்பை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். இந்த நாட்களிலும் மாற்றுத்திறன் படைத்தோராய் பலவிதங்களிலே பலவீனங்களுக்கு உட்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளுடைய படைப்பிலே நாங்கள் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு, மனவேதனைப்படுகிறவர்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் தம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக சாட்சி பார்க்கிற கர்த்தர் பலப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார் என்கிற நல்ல உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள, தேவனோடு நெருங்கி ஜீவிக்க, ஆண்டவருக்கென்று நிற்க கர்த்தர் பலப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆதரவற்றவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, மன வளர்ச்சி குன்றியவர்களுக்காக, மாற்றுத்திறன் படைத்தவர்களுக்காக, அக்கறையோடு செயல்படுகிற ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அவற்றினுடைய நல்ல பணிவிடைகளின் வழியாய் அநேகர் விசுவாச வாழ்க்கையிலே திடன் கொள்ள, நம்பிக்கை கொள்ள, எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கவும் பாசம் காட்டவும், ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். முழு உலகத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தினுடைய பாதையிலே கர்த்தருடைய கரம் வல்லமையான காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய கன்னியாகுமரி பேராய தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல ஒரு பேராயரை கர்த்தர் தந்து எங்களுடைய பேராயம் நல்ல ஒரு வளர்ச்சியை காண, கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சி பகர கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தந்த எல்லா கிளைச்சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள், சபை கமிட்டி, ஆலய பணியாளர்கள் எல்லாரோடும் உடைய கிருபை தங்கியிருந்து கர்த்தருக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, கரைத்திரையற்ற சபையாய் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு வெளியிலே நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மிஷனரி பணிகளின் வழியாக அநேக கிறிஸ்துவை கண்டு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு மிஷனரிகளையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், தரிசனங்கள் விரிவாகட்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் அருளி செய்வீராக. ஆண்டவர் தேசங்களுக்குள்ளாக சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரவாத செயல்கள், வன்முறைகள் தலை தூக்காதபடிக்கு தேவன் சமாதான பிரபுவாக ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வழியாக ஒரு தெய்வீக அமைதி ஒவ்வொரு தேசங்களிலும் தங்கியிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவை உள்ளவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளின் மத்தியிலே, கடன் பாரங்களின் மத்தியில் அங்கலாய்க்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பிற்கு செவி கொடுத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி உயர்த்துவீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நல்ல வாசல்களை திறந்து தந்து, அரசாங்க பதவிகளை தந்து கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையிலிருந்தும் அநேக குடும்பங்கள் வெளிநாடுகளிலே, வெளியூர்களிலே குடும்பமாய் தங்கி தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கி இருக்கட்டும்.
இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். அன்றாடம் கைட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். சிறிதும் பெரிதுமான பணிகளை செய்கிறவர்கள் உண்டு. அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் வேலை செய்கிறவர்கள் உண்டு. விவசாயத்தை நம்பியிருக்கிறவர்கள் உண்டு. அன்றாட கூலி வேலைகளை மாத்திரம் நம்பியிருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும் ஆசீர்வதி. வியாபாரம் செய்கிறவர்கள், தொழிலை எடுத்து நடத்துகிறவர்கள், ஒவ்வொருடைய காரியங்களும் ஜெயமாக அமைந்திருக்கட்டும். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளி இந்த கல்வியாண்டிலே நல்ல உயர்வை மேன்மை காண கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற முதிர் வயதான பெற்றோரை கர்த்தர் பலப்படுத்தும். திக்கற்றோராய் விதவைகளாய் ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் அரவணைத்து நடத்தும். அவர்களை நாங்களும் நேசிக்க அன்பு பாராட்ட கர்த்தர் உதவி செய்யும். குடும்பங்களை சமாதானத்தினால் நிரப்பும். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் சமாதானம் பெருக, மகிழ்ச்சி பெருக, உறவும் ஐக்கியமும் பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. விட்டு கொடுக்கிற அனுபவங்கள், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள், கசப்புகளை மறந்து ஒன்றாக வாழுகிற நல்ல அனுபவங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கிறவர்கள், திருமண காரியத்திற்காக வாஞ்சிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதி. உம்முடைய கரங்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். குறைவுகளை குற்றங்களை மன்னித்தருளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.